Welcome to AutoCAD tutorial. Constraint settings dialog box AUTOCONSTRAINT tab பத்தி பார்க்கலாம். ஆல்ரெடி tutorial 158லே பார்த்துட்டோம். ஸோ tutorial 158 பார்த்தவங்க இந்த வீடியோ பார்க்க தேவையில்லை. டைம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, constraint settings dialog box போயிட்டு ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த constraint வந்து ப்ரியாரிட்டி எது வந்து ஃபஸ்ட்டில் அப்ளை ஆகணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பர்பண்டிகுலர் அண்ட் ஹரிசாண்டல் வந்து ஃபஸ்ட்டில் அப்ளை ஆகணும் அப்படின்ட்டு நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் அப்ளை ஆகும். அடுத்தது வந்து ஹரிசாண்டல் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அப்ளை ஆகும். வெர்டிகல் வந்து அப்ளை பண்ண முடிஞ்சால், அதாவது சான்சஸ் இருந்தால் வெர்டிகல் வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டேன். ஓகே, ரெக்டாங்கிள் வந்து ஒன்று ட்ரா பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின்ட் போய்ட்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த லைன் அண்ட் இந்த லைனுக்கு இன்பிட்வீன் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த லைன் வந்து ஹரிசாண்டல்லே இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து இருந்த கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆகலை. அதாவது வெர்டிகல் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆகலை. வெர்டிகல் கன்ஸ்ட்ரெயின்ட் ஏன் அப்ளை ஆகலை அப்படின்னா, இது வந்து ஹரிசாண்டல்னு கொடுத்துட்டோம். அண்ட் இன்பிட்வீன் ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு கொடுத்துட்டோம். அப்படின்னா இந்த லைன் வந்து கண்டிப்பாக 90 டிகிரியில் தான் இருந்தாகணும், அதாவது வெர்டிகலாக தான் இருந்தாகணும். அதனால் வெர்டிகல் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து தேவையில்லாதது. அதனால் நமக்கு வந்து வெர்டிகல் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அப்ளை ஆகலை. அதனால் மற்ற கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் என்னென்னலாம் அப்ளை பண்ண முடியுமோ அது மட்டும் நமக்கு வந்து அப்ளை ஆகியிருக்கும். ஓகே, constraint settings dialog box. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வெர்டிகலை வந்து நான் வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துட்றேன். ஸோ பர்பண்டிகுலருக்கு அடுத்து வெர்டிகல் வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துட்றோம். ஸோ இப்போ ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறோம். இப்போ வந்து ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஹரிசாண்டல் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து வராது. ஏன்னா பர்பண்டிகுலர் கன்ஸ்ட்ரெயின்ட் ஸ்பெசிஃபை பண்ணும்போது இன்பிட்வீன் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அடுத்து வெர்டிகல் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இது வந்து வெர்டிகல், இது வந்து வெர்டிகல் அண்ட் 90 டிகிரின்னும் போது இந்த லைன் வந்து கண்டிப்பாக ஹரிசாண்டலாக தான் இருந்தாகணும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து தேவையில்லை. ஓகே, இந்த மாதிரி நமக்கு எந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ப்ரியாரிட்டியோ அதை வந்து டாப்பில் வந்து மூவ் பண்ணிக்கலாம். மூவ் அப் மூவ் டவுன் யூஸ் பண்ணி செலக்ட் ஆல்னு கொடுக்கும்போது எல்லாமே செலக்ட் ஆகிடும். கிளியர் ஆல்னு கொடுத்தா எல்லாமே கிளியர் ஆகிடும். ரீசெட்னு கொடுக்கும்போது டிஃபால்ட் செட்டிங் என்னவோ அதுக்கு வந்துடும். ஓகே, அடுத்தது டேன்ஜென்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மஸ்ட் ஷேர் அண்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் அப்படின்னும் போது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிடுறோம். இது வந்து 2 காப்பி பண்ணிடுறோம். அகைன் ஒரு பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 0.05 டிஸ்டன்ஸுக்கு நான் வந்து மூவ் பண்ணுறேன். 0.05 என்டர். அண்ட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மூவ் 0.2 டிஸ்டன்ஸுக்கு வந்து நான் வந்து மூவ் பண்ணிடுறேன். 0.2 என்டர். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 வெர்டெக்ஸ் வந்து டச் ஆகியிருக்கு. இங்கே 0.05 டிஸ்டன்ஸ்க்குள்ளே இருக்குது. இங்கே 0.2 டிஸ்டன்ஸில் வந்து நமக்கு வந்து கேப் இருக்குது. ஓகே, கன்ஸ்ட்ரெயின்ட் செட்டிங்கில் போய்ட்டு நான் வந்து செட்டிங் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேன்ஜென்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மஸ்ட் ஷேர் அண்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு ஒன்றும் இல்லை. 2 ஆப்ஜெக்டோட வெர்டெக்ஸ் வந்து டச் ஆகி இருக்கணும். அதாவது கீழே இருக்கிற 2 ஆப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா வெர்டெக்ஸ் வந்து டச் ஆகியிருக்கு. அப்படி இல்லைனா வித்தின் டாலரன்ஸ்குள்ளே இருக்கணும், அதாவது வித்தின் டிஸ்டன்ஸ் டாலரன்ஸ்குள்ளே இருக்கணும்ன்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். ஸோ 0.1 கொடுத்துட்றோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ஆப்ஜெக்டில் வந்து வெர்டெக்ஸ் வந்து டச் ஆகியிருக்கு. அப்படி இல்லைனா சென்டரில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து 0.05 டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ வித்தின் டாலரன்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஜெக்ட்லையுமே நமக்கு வந்து டேன்ஜென்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அப்ளை ஆகும். 0.1 டாலரன்ஸ் விட அதிகமாக இருந்தது அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 0.2 டிஸ்டன்ஸ் வந்து கேப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேன்ஜென்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அப்ளை ஆகுது. ஸோ இதுதான் இந்த செட்டிங்கோட மீனிங். ஸோ இப்போ ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின்ட் போய்ட்டு எல்லா ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இந்த 2 ஆப்ஜெக்ட்லேயும் வந்து டேன்ஜென்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அப்ளை ஆகிடும். இதில் வந்து அப்ளை ஆகாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெர்டெக்ஸ் வந்து டச் ஆகி இருந்தது, இது வந்து வித்தின் டிஸ்டன்ஸ் டாலரன்ஸ்குள்ளே இருந்தது. அதனால் 2துலேயும் வந்து பார்த்திங்கன்னா டேன்ஜென்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அப்ளை ஆகிடுச்சு. இது வந்து லிமிட்டை விட அதிகமாக இருந்தது, அதாவது டிஸ்டன்ஸ் டாலரன்ஸ் விட அதிகமாக இருந்தது. அதனால் நமக்கு வந்து டேன்ஜென்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அப்ளை ஆகலை. ஓகே, கன்ஸ்ட்ரெயின்ட் செட்டிங் போய்ட்டு ஸோ ஒருவேளை இதை அன்செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வெர்டெக்ஸ் டச் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அப்ளை ஆகும். இதை செக் பண்ணிவிட்டு டாலரன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா டச் ஆகி இருந்தாலும் அப்ளை ஆகும், வித்தின் டாலரன்ஸ்குள்ளே இருந்தாலும் அப்ளை ஆகும். சேம் இங்கே பார்த்தது தான் இங்கேயும். பர்பண்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் மஸ்ட் ஷேர் அண்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை. 90 டிகிரி, அதாவது இன்பிட்வீன் டிகிரி வந்து 90 டிகிரியாக இருந்ததுன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அப்ளை ஆகும். அப்படி இல்லைனா வித்தின் ஆங்கிள் டாலரன்ஸ்குள்ளே இருந்தது அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அப்ளை ஆகும், அதாவது பர்பண்டிகுலர் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அப்ளை ஆகும். ஓகே, இப்போ 2 ஆப்ஜெக்ட் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறோம்.
அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா 92 டிகிரிக்கு நான் வந்து ட்ரா பண்ணுறேன். அடுத்தது இன்னொரு லைன் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் ட்ரா பண்ணிடுறோம். இன்னொரு லைன் ட்ரா பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா 95 டிகிரியில் நான் வந்து ட்ரா பண்ணுறோம். இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் செட்டிங் போய்ட்டு செட்டிங் வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ பர்பெண்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் மஸ்ட் ஷேர் ஆன இன்டர்செக்ஷன் பாயிண்ட் அப்படின்போது 90 டிகிரி இருக்கலாம், அப்படி இல்லைனா வித்தின் டாலரன்ஸ்குள்ளே இருக்கலாம். எக்ஸாம்பிள் 3 ஆங்கிள் கொடுத்துட்டேன். ஸோ 3 ஆங்கிள் என்னும்போது 93க்குள்ளே இருந்ததுன்னா நமக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அப்ளை ஆகும். அதாவது இன்பிட்வீன் டிகிரி வந்து 93க்குள்ளே இருந்ததுன்னா நமக்கு வந்து பர்பெண்டிகுலர் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அப்ளை ஆகும். அப்படி இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பர்பெண்டிகுலர் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அப்ளை ஆகாது, ரிமைனிங் கன்ஸ்ட்ரெயின்ட் தான் அப்ளை ஆகும். ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டேன். ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின்ட் போய்ட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 95 டிகிரி கொடுத்துருந்தோம். ஸோ டாலரன்ஸ் லிமிட்டை விட அதிகமாக இருந்தது, அதனால் நமக்கு வந்து க்ரியேட் ஆகலை. இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருந்தது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை, க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே வரும்போது வித்தின் டாலரன்ஸ்குள்ளே இருந்தது, அதனால் நமக்கு வந்து பர்பெண்டிகுலர் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த பர்பெண்டிகுலர் ஆப்ஷன் வந்து அன்செக் பண்ணிட்டோம் அப்படின்னா 90 டிகிரி, அதாவது இன்பிட்வீன் ஆப்ஜெக்ட்குள்ளே 90 டிகிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அப்ளை ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா பர்பெண்டிகுலர் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அப்ளை ஆகாது. இதே செக் பண்ணிட்டோம் அப்படின்னா 90 டிகிரி இருந்தாலும் அப்ளை ஆகும், அப்படி இல்லை வித்தின் டாலரன்ஸ்குள்ளே இருந்தாலும் நமக்கு வந்து அப்ளை ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.